இன்றைக்கி எங்கள் வீட்டில் மோர் குழம்பு எப்படி செய்வோன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி, துவரம்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை மிக்சியில் மாற்றிட்டு அது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதை புளிச்ச தயிர் இருக்குல்ல அதில் கலந்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக கலந்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டு கடுகு, 3 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1. இது கூட வெண்டைக்காவும் போட்டு செய்வாங்க, இல்லைனா பருப்பு வடை போட்டு செய்வாங்க. இன்றைக்கி நாங்கள் 2மே போட்டு செஞ்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு வெண்டைக்காவையும் அதில் போட்டுக்கோங்க, வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மோர் அரைச்சதையும் அதையும் இதில் கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வர்றப்ப ஸ்லோவில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நாங்கள் பருப்பு வடையும் போட்டிருந்தோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு வரமிளகா, சோம்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதை வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கலந்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சூடானதும் ஒரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சமாக ஃப்ரை பண்ணவே போதும். அப்போ தான் மோர் குழம்பு டேஸ்ட்டு ஏறுதில்லை. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.